வணக்கம். ஒரே ஒரு வார்த்தை, ஆனா அது ஒரு முழு கவிதையோட அர்த்தத்தையே மாத்தி அதுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, முடியும். அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க, தமிழ் இலக்கணத்தோட ஒரு சூப்பரான அணிக்குள்ள ஒரு பயணம் போலாம். நான் கேட்ட அந்த கேள்வி அதுதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் சென்டர் பாயிண்ட். இது ஏதோ கற்பனையில சொல்ற விஷயம் இல்ல. நம்ம தமிழ் இலக்கிய இலக்கணத்துல இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டூல், ஒரு கருவி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமா, ஒரே ஒரு சொல்லுக்குள்ள அவ்ளோ பெரிய சக்தி இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் எவ்ளோ அழகா இலக்கணமா வடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. சொன்னில்லையா, இதுக்காகனே நம்ம இலக்கணத்துல ஒரு பிரத்யேகமான அணி இருக்குன்னு. அது எதுக்குன்னா, கவிதைக்கு ஒரு ஆழத்தையும் ஒரு தனி அழகையும் சேர்க்கறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அந்த அணியோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? அதுதான் தீவக அணி. இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா இந்த அணியோட மொத்த ரகசியமும் இந்த பேர்லயே ஒளிஞ்சிருக்கு. சரி, அப்போ தீவக அணினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை அந்த பாட்டுல இருக்கிற மத்த பல வார்த்தைகளோட கனெக்ட் ஆகி எல்லாத்துக்கும் சேர்த்து அர்த்தம் கொடுக்கும். ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. ஒரே சாவி பல பூட்ட திறக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்மளோட பழமையான இலக்கண நூல்கள்ல ஒன்றான தண்டி அலங்காரம் இதுக்கு ஒரு சூப்பரான டெஃபினிஷன் கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குணம், ஒரு செயல், ஒரு இனம் இல்லனா ஒரு பொரு இத குறிக்கிற ஒரே ஒரு சொல் பாட்டுல ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு பல இடங்களுக்கு போடி அர்த்தம் கொடுத்தா அதுக்கு பேர் தான் தீவகம்னு சொல்லுது. இதுதான் இந்த அணியோட கோர் ஐடியா, அடிப்படை விதி. இப்போ அந்த பேருக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தீவகம், ஏன் இந்த பேரு வந்துச்சு? தீவகம்னா வேற ஒண்ணுமே இல்ல, விளக்கு. ஆமா, விளக்கு, அவ்வளவுதான் விஷயம். இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த அணி மொத்தமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு ஒப்புமை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு இருட்டான ரூம்ல ஒரு மூலையில ஒரு விளக்கை ஏத்தி வைக்கிறோம். என்ன ஆகும்? அதோட வெளிச்சம் அந்த ரூம் முழுக்க பரவி அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் நமக்கு தெளிவா காட்டும் இல்லையா? கரெக்டா? அதேதாங்க இங்கேயும் நடக்குது. ஒரு கவிதையில ஒரு இடத்துல வைக்கப்படுற அந்த தீவகச் சொல், அதாவது இந்த விளக்குச் சொல், கவிதை முழுக்க பரவி மத்த எல்லா வார்த்தைகளுக்கும் வெளிச்சம் கொடுத்து கவிதையோட முழு அர்த்தத்தையும் நமக்கு விளக்குது. இதனாலதான் இதுக்கு தீவக அணின்னு பேர் வச்சாங்க. பிரமாதம் இல்ல? ஓகே, இப்போ இந்த அணியோட பேசிக் கான்செப்ட் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுல எத்தனை வகைகள் இருக்கு, அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு அடுத்ததா பார்க்கலாம். இதுல நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்ன உடனே பயந்துராதீங்க. இத பிரிக்கிறது ரொம்பவே ஈஸி. மொத்தமே ரெண்டு பிரின்சிபல்ஸ், அதாவது அடிப்படை கொள்கைகள் தான் இருக்கு. அந்த 2 கொள்கைகள் என்னென்னா, 1, அந்த முக்கியமான வார்த்தை கவிதையில எங்க வருது, அதாவது அதோட இடம். 2வது, அந்த வார்த்தை என்ன மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது, அதாவது அதோட பொருள். இந்த 2யும் வச்சுதான் எல்லா வகைகளையும் பிரிக்க போறோம். முதல்ல இடம் ஐய எடுத்துக்கலாம். இதுல 3 வகை இருக்கு. ரொம்ப சிம்பிள். அந்த விளக்கு மாதிரியான சொல் கவிதையோட ஆரம்பத்துல வந்தா அது முதல் நிலை தீவகம், நடுவுல அதாவது இடையில வந்தா இடைநிலை தீவகம், கடைசியா இறுதியில வந்தா கடைநிலை தீவகம். அவ்வளோதாங்க. அடுத்தது பொருள். இத பொறுத்து 4 வகை இருக்கு. அந்த முக்கியமான வார்த்தை ஒரு குணத்தை, அதாவது ஒரு கேரக்டரை குறிக்கலாம், இல்லனா ஒரு தொழில, அதாவது ஒரு ஆக்ஷனை குறிக்கலாம், இல்லனா ஒரு சாதி, அதாவது ஒரு இனம் அல்லது ஒரு வகையை குறிக்கலாம். கடைசியா ஒரு பொருளையே நேரடியா குறிக்கலாம். அப்போ கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போமா? இடம் மொத்தம் 3, பொருள் மொத்தம் 4. அப்ப மொத்தமா எத்தனை வகைகள் இருக்கும்? 3யும் 4யும் பெருக்குனா என்ன வரும்? ஆமா, 12. மொத்தம் 12 வகைகள். இப்போ இந்த 2 கொள்கைகளையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு ஒரு முழுமையான டேபிள் கிடைச்சிடும். இத பாக்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா பயப்படாதீங்க. நாம முன்னாடி பார்த்த அந்த 2 விஷயங்களோட ஒரு சிம்பிள் காம்பினேஷன் தான் இது. உதாரணத்துக்கு, ஒரு சொல் பாட்டோட தொடக்கத்துல வந்து அது ஒரு தொழிலை, அதாவது செயலை குறிச்சதுன்னா அதுக்கு பேரு முதல் நிலை தொழில் தீவகம். பாத்தீங்களா எவ்ளோ லாஜிக்கலா இருக்கு? வார்த்தைகளை எவ்ளோ நுட்பமா நம்ம முன்னோர்கள் கையாண்டிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். சரி, இது வரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை டக்குன்னு ஒரு தடவை தொகுத்து பார்த்தரலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ. ரொம்ப சிம்பிள். 1, ஒரு வார்த்தை பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்தா அது தீவகாணி. 2, தீவகம்னா என்ன? விளக்கு. 3, அந்த விளக்கு மாதிரி இந்த ஒரே ஒரு வார்த்தை கவிதைக்கே வெளிச்சம் கொடுக்குது. 4, அதோட இடம் 3 வகை, பொருள் 4 வகை. இத வச்சு மொத்தம் 12 வகைகள் இருக்கு. இதுதாங்க தீவகாணியோட மொத்த சாராம்சமும்.
அப்போ ஒரே ஒரு வார்த்தைய வச்சு ஒரு கவிதைக்கு எவ்வளவு ஆழத்தையும் அழகையும் கொடுக்க முடியும்னு தீவகாணி மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இத நம்ம மொழியோட சக்தியையும் கவிஞர்களோட திறமையும் காட்டுது இல்லையா? சரி, இத மாதிரி வேற எந்தெந்த வழியிலெல்லாம் வார்த்தைகள் ஒரு கவிதையை அழகுபடுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.